தமிழ்நாடு அரசு கட்டுமான பணிகளுக்கு பல ஆயிரம் கோடி நிதிகளை ஒதுக்குவது அது அரசியல்வாதிகள் சம்பாதிப்பதற்குண்டான வேலைகளை தான் செய்கிறது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1350 பேருக்கு மேற்பட்ட தினக்கூலிகளாக இருக்கிறார்கள். ஓட்டுநர்கள், வேளாண்மை துறை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் துறை, இன்னும் பல்வேறு அதில் சகல மாதிரி அதில் சில பிரிவுகள்லாம் இருக்கிறது. அதனால் அந்த துறையை சார்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தர பணியாளராக்க வேண்டும் என்ற கனவுகளோடு இருக்கிறார்கள். ஏன்னால் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணி செய்திருக்கிறார்கள். வயோதிக காலம் அவர்களுக்கு வந்துவிட்டது. குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மாதமும் சம்பளம் கிடைக்காத நிலையிலே தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையை சார்ந்த வேளாண்மை துறையை சார்ந்த டிரைவர் ஓட்டுநர் அறிவழகன் என்பவர் கடன் சுமை தாங்க முடியாமல் மாதம் சம்பளம் கொடுக்கல அரசாங்கம் அப்படிங்கிறதுனாலையும் நிரந்தர பணி இல்லை அப்படிங்கிறதுனாலையும் தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய குடும்பத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்ய போகிறது? 1000க்கும் மேற்பட்டவர்கள் தினக்கூலிகளுக்கு நிரந்தர பணிகளை உருவாக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு.